சிறந்த வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொருவருக்கும் இருக்கும். ஆனால் வெற்றி என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்து சேராது. சிலர் முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள், ஆனால் முன்னேற்றம் தெரியாது. அதற்குக் காரணம் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் கவனிப்பதுதான். ஆனால் என்ன செய்யக்கூடாது என்பதை கவனிக்காமல் விடுவதுதான் உண்மையான தடையாக இருக்கும். இந்தப் பயணத்தில் நாம் தவிர்க்க வேண்டிய 10 முக்கியமான விஷயங்களை இப்போது ஆழமாக பார்க்கலாம். முதல் ஒன்று, காலத்தை வீணாக்குவது. நேரம் என்பது வாழ்க்கையின் மிக முக்கியமான வளம். அதை பணம் போல சேமிக்க முடியாது. ஒரு முறை போனால் திரும்ப கிடைக்காது. தினமும் பல மணி நேரம் சமூக ஊடகங்களில் செலவழிப்பது அல்லது பயனற்ற விஷயங்களில் மூழ்கியிருப்பது உங்கள் கனவுகளை மெதுவாக அழிக்கும். நீங்கள் உங்கள் நேரத்தை கட்டுப்படுத்தவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது. இரண்டாவது ஒன்று, பயத்தை அனுமதிப்பது. பலர் முயற்சி செய்யாமல் இருப்பதற்குக் காரணம் தோல்வி பயம். அவர்கள் தங்கள் திறமையை விட அவர்களின் பயத்தை நம்புகிறார்கள். உண்மையில் தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு கற்றல் அனுபவம். பயம் உங்களை கட்டுப்படுத்தும் போது நீங்கள் வளர்ச்சி பெற முடியாது. மூன்றாவது ஒன்று, தள்ளிப் போடுவது. நாளை செய்வேன் என்று சொல்லும் பழக்கம் வெற்றிக்கு மிகப்பெரிய எதிரி. இன்று செய்ய வேண்டியது இன்று செய்யப்படவில்லை என்றால் அது நாளைக்கு கூட செய்யப்படாது. ஒவ்வொரு நாளும் தள்ளிப் போடுவது உங்கள் கனவுகளை தள்ளிப் போடுவது போலவே ஆகிறது. நான்காவது ஒன்று, மற்றவர்களை குறை சொல்லுவது. உங்கள் தோல்விக்கு மற்றவர்களை காரணம் காட்டுவது மிகவும் எளிது, ஆனால் அது உங்களை எங்கும் கொண்டு செல்லாது. பொறுப்பை ஏற்றுக்கொள்வதே வளர்ச்சியின் முதல் படி. நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு பொறுப்பேற்கவில்லை என்றால் மாற்றம் வராது. ஐந்தாவது ஒன்று, சுயநம்பிக்கை இல்லாமல் இருப்பது. நீங்கள் உங்களை நம்பவில்லை என்றால் உலகமே உங்களை நம்பாது. உங்கள் திறமையை நீங்கள் மதிக்க வேண்டும், உங்கள் எண்ணங்களை நீங்கள் மதிக்க வேண்டும். சுயநம்பிக்கை இல்லாமல் எந்த வெற்றியும் நீண்ட காலம் நிலைக்காது. ஆறாவது ஒன்று, நெகட்டிவ் சூழலில் இருப்பது. நீங்கள் யாருடன் அதிக நேரம் செலவிடுகிறீர்களோ அவர்களாகவே நீங்கள் மாறுகிறீர்கள். எப்போதும் குறை கூறும் நெகட்டிவ் மனிதர்களுடன் இருந்தால் உங்கள் மனமும் அதேபோல மாறும். நல்ல சூழல் நல்ல சிந்தனை நல்ல வளர்ச்சியை உருவாக்கும். ஏழாவது ஒன்று, உடல் நலத்தை புறக்கணிப்பது. உடல் ஆரோக்கியம் இல்லாமல் எந்த வெற்றியும் அனுபவிக்க முடியாது. அதிக வேலை என்று சொல்லி உடலையும் மனதையும் கவனிக்காமல் விடுவது பெரிய தவறு. ஆரோக்கியம்தான் நீண்ட கால வெற்றியின் அடித்தளம். எட்டாவது ஒன்று, கற்றலை நிறுத்துவது. வெற்றி பெற்றவர்கள் எப்போதும் கற்றுக்கொண்டே இருப்பார்கள். உலகம் தினமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் கற்றலை நிறுத்தினால் நீங்கள் பின்னால் தள்ளப்படுவீர்கள். புத்தகங்கள், அனுபவங்கள், மனிதர்கள் எல்லாவற்றிலும் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்பதாவது ஒன்று, ஒப்பிடுவது. மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடுவது உங்கள் மன அமைதியை கெடுக்கும். ஒவ்வொருவருக்கும் தனி பாதை தனி நேரம் இருக்கும். நீங்கள் உங்கள் முன்னேற்றத்தை மட்டும் கவனிக்க வேண்டும், மற்றவர்களின் வெற்றி உங்கள் தோல்வி அல்ல. பத்தாவது ஒன்று, பொறுமையில்லாமல் இருப்பது. வெற்றி உடனே வராது, அது ஒரு பயணம், அது நேரம் எடுக்கும். பலர் பாதியில் விட்டுவிடுகிறார்கள், ஏனெனில் அவர்கள் உடனடி முடிவை எதிர்பார்க்கிறார்கள். பொறுமை இல்லாமல் எந்த பெரிய சாதனையும் சாத்தியமில்லை. இந்த 10 விஷயங்களையும் தவிர்க்க ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். வெற்றி என்பது ஒரு ரகசியம் அல்ல, அது சரியான பழக்கங்களின் விளைவு. நீங்கள் தினமும் சிறிய மாற்றங்களை செய்தால் அது பெரிய வெற்றியாக மாறும். உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் இன்று இந்த தவறுகளை நிறுத்துங்கள். உங்கள் நேரத்தை மதியுங்கள், உங்கள் மனதை கட்டுப்படுத்துங்கள், உங்கள் இலக்கை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்யாத விஷயங்களே உங்கள் வெற்றியை தீர்மானிக்கும். வெற்றியை அடைவதற்கான பாதையில் நாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்பதையும் நாம் தெளிவாக உணர ஆரம்பிப்போம். ஏனெனில் வெற்றி என்பது ஒரே ஒரு செயலில் இருந்து வருவது இல்லை, அது தினசரி சின்ன சின்ன முடிவுகளின் கூட்டுத்தொகை. இப்போது இந்த 10 தவறுகளை இன்னும் விரிவாக நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வெளிப்படுகிறது என்பதை நிதானமாக பார்க்கலாம். காலத்தை வீணாக்குவது என்பது வெறும் நேரத்தை இழப்பது மட்டும் அல்ல, அது உங்கள் கனவுகளை மெதுவாக கொல்லும் ஒரு அமைதியான எதிரி. நீங்கள் ஒரு நாளில் 1 மணி நேரம் வீணாக்கினால் அது ஒரு வருடத்தில் நூற்றுக்கணக்கான மணிநேரமாக மாறும். அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ளலாம், உங்கள் உடலை மேம்படுத்தலாம் அல்லது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஏதாவது ஒன்றை செய்யலாம். ஆனால் நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் அது உங்கள் எதிர்காலத்தை பாதிக்கும். பயம் பற்றி பேசும்போது
அது வெளிப்படையாக தெரியாத ஒரு சங்கிலி போல இருக்கும். அது உங்களை கட்டி வைத்திருக்கும். நீங்கள் முயற்சி செய்ய நினைக்கும் போது உங்கள் உள்ளே ஒரு குரல் தோல்வி அடைந்தால் என்ன செய்வாய் என்று கேட்கும். அந்த குரல்தான் உங்களை நிறுத்தும். உண்மையில் அந்த குரல் உங்களை பாதுகாக்க முயற்சிக்கிறது, ஆனால் அது உங்கள் வளர்ச்சியை தடுக்கிறது. அதனால் பயத்தை எதிர்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். பயம் இருந்தாலும் செயல் செய்ய வேண்டும். தள்ளிப் போடுவது பற்றி மேலும் சிந்தித்தால் அது ஒரு பழக்கமாக மாறிவிடும். ஆரம்பத்தில் அது ஒரு சிறிய விஷயம் போல இருக்கும், ஆனால் காலப்போக்கில் அது உங்கள் வாழ்க்கையை முழுவதும் கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகளை தவிர்க்க ஆரம்பிப்பீர்கள். உங்கள் கனவுகள் தள்ளிப் போடப்படும். உங்கள் நம்பிக்கை குறையும். அதனால் சிறிய செயல்களிலிருந்து தொடங்க வேண்டும். இப்போது செய்யக்கூடியதை உடனே செய்யும் பழக்கத்தை உருவாக்க வேண்டும். மற்றவர்களை குறை சொல்லும் பழக்கம் மிகவும் ஆபத்தானது. அது உங்களை ஒரு பாதிக்கப்பட்ட மனிதராக மாற்றும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது என்று நீங்கள் நம்ப ஆரம்பிப்பீர்கள், ஆனால் உண்மையில் நீங்கள்தான் உங்கள் வாழ்க்கையின் பொறுப்பாளர். உங்கள் முடிவுகள், உங்கள் செயல்கள் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகின்றன. இதை உணர்ந்தவுடன் நீங்கள் மாற்றம் செய்ய ஆரம்பிப்பீர்கள். சுயநம்பிக்கை என்பது வெற்றியின் முதுகெலும்பு. நீங்கள் உங்களை நம்பவில்லை என்றால் எந்த திறமையும் உங்களை முன்னேற்றாது. பல திறமையான மனிதர்கள் தோல்வியடைவதற்குக் காரணம் அவர்களுக்கு சுயநம்பிக்கை இல்லாததுதான். அதனால் உங்கள் சிறிய வெற்றிகளை கூட கொண்டாட வேண்டும். உங்கள் முன்னேற்றத்தை பாராட்ட வேண்டும். உங்கள் மனதை உறுதியாக வைத்திருக்க வேண்டும். நெகட்டிவ் சூழல் பற்றி மேலும் பார்க்கும்போது அது மிகவும் மெதுவாக உங்களை பாதிக்கும். நீங்கள் தினமும் நெகட்டிவ் மனிதர்களுடன் இருந்தால் உங்கள் எண்ணங்களும் அதேபோல மாறும். நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய நேரத்தில் கூட நீங்கள் தளர்வாக நினைப்பீர்கள். அதனால் உங்கள் சுற்றத்தை கவனமாக தேர்வு செய்ய வேண்டும். உங்களை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் இருக்க வேண்டும். உடல்நலத்தை புறக்கணிப்பது என்பது உடனடியாக பெரிய பிரச்சனை போல தெரியாது, ஆனால் அது மெதுவாக உங்கள் சக்தியை குறைக்கும். உங்கள் கவனம் குறையும். உங்கள் உழைப்புத்திறன் குறையும். நீங்கள் அதிக நேரம் வேலை செய்ய முடியாது. அதனால் நல்ல உணவு, உடற்பயிற்சி, நல்ல உறக்கம் இவை எல்லாம் உங்கள் வெற்றிக்கு அவசியம். கற்றலை நிறுத்துவது என்பது உங்கள் வளர்ச்சியை நிறுத்துவது போலவே ஆகும். உலகம் தினமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. புதிய தொழில்நுட்பங்கள், புதிய வாய்ப்புகள் உருவாகின்றன. நீங்கள் பழைய அறிவில் மட்டும் இருந்தால் நீங்கள் பின்னால் போய்விடுவீர்கள். அதனால் தினமும் ஏதாவது புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு புத்தகம் ஆகலாம், ஒரு அனுபவம் ஆகலாம், ஒரு மனிதர் மூலம் கற்றல் ஆகலாம். ஒப்பிடுவது பற்றி மேலும் சிந்தித்தால் அது உங்கள் மன அமைதியை முழுமையாக கெடுக்கும். சமூக ஊடகங்களில் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து நீங்கள் உங்களை குறை சொல்ல ஆரம்பிப்பீர்கள், ஆனால் நீங்கள் பார்க்கும் வாழ்க்கை அவர்களின் முழு உண்மை அல்ல. அது ஒரு பகுதி மட்டும். உங்கள் வாழ்க்கை, உங்கள் பாதை, உங்கள் நேரம் எல்லாம் தனித்துவமானது. அதை மதிக்க வேண்டும். பொறுமை என்பது வெற்றியின் முக்கியமான சக்தி. பலர் ஆரம்பத்தில் உற்சாகமாக இருப்பார்கள், ஆனால் சில நாட்களில் முடிவுகள் தெரியாததால் அவர்கள் விட்டுவிடுவார்கள். உண்மையில் பெரிய மாற்றங்கள் மெதுவாகத்தான் நடக்கும். நீங்கள் தினமும் தொடர்ந்து முயற்சி செய்தால் அது ஒரு நாள் பெரிய வெற்றியாக மாறும். இந்த 10 விஷயங்களை தவிர்க்க ஆரம்பிப்பது எளிதல்ல, ஆனால் அது சாத்தியமற்றதும் இல்லை. ஆரம்பத்தில் சிறிய மாற்றங்களை செய்யுங்கள். உங்கள் நாளை திட்டமிடுங்கள். உங்கள் செயல்களை கண்காணியுங்கள். உங்கள் முன்னேற்றத்தை கவனியுங்கள். நீங்கள் உங்களை மாற்ற ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கை தானாகவே மாறும். உங்கள் எண்ணங்கள் மாறும். உங்கள் பழக்கங்கள் மாறும். உங்கள் முடிவுகள் மாறும். அதனால் உங்கள் எதிர்காலமும் மாறும். இந்த பயணம் ஒரு நாள் அல்லது ஒரு வாரத்தில் முடிவதில்லை. இது ஒரு தொடர்ச்சியான வளர்ச்சி பயணம். நீங்கள் தினமும் உங்களை மேம்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் இன்று எடுக்கும் சிறிய முடிவுகள் உங்கள் நாளைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதனால் கவனமாக முடிவு எடுக்குங்கள். உங்கள் நேரத்தை மதியுங்கள். உங்கள் மனதை கட்டுப்படுத்துங்கள். உங்கள் இலக்கை நினைவில் வைத்திருங்கள். நீங்கள் இந்த தவறுகளை தவிர்க்கும் போது உங்கள் உள்ளே ஒரு புதிய சக்தி உருவாகும். அது உங்களை முன்னேற்றும். அது உங்களை உங்கள் கனவுகளுக்கு அருகில் கொண்டு செல்லும். இப்போது இந்த பயணத்தை இன்னும் ஆழமாக கொண்டு செல்வோம். ஏனெனில் இந்த 10 தவறுகளை வெறும் புரிந்து கொள்வது மட்டும் போதாது. அதை நம் வாழ்க்கையில் கண்டுபிடித்து மாற்றுவதுதான் உண்மையான முன்னேற்றம். ஒரு மனிதன் தினமும் எப்படி நினைக்கிறான் என்பதுதான் அவன் வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கும். நீங்கள் காலத்தை வீணாக்கும் போது அது உங்கள் கனவுகளுக்கு நீங்கள் கொடுக்கும் மறைமுகமான மறுப்பு. அது நான் இன்னும் தயாராக இல்லை என்று நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கொள்வது போல இருக்கும், ஆனால் உண்மையில் நீங்கள் தயாராக இருப்பது செயலில் இறங்கும் போதுதான். நீங்கள் உங்கள் நாளை எப்படி தொடங்குகிறீர்கள் என்பதை சற்று கவனியுங்கள். காலையில் எழுந்தவுடன் உங்கள் மனம் எந்த திசையில் செல்கிறது?
அது உங்கள் முழு நாளையும் பாதிக்கும். சிலர் எழுந்தவுடன் தங்களின் இலக்குகளை நினைக்கிறார்கள். சிலர் உடனே மொபைலை எடுத்து மற்றவர்களின் வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த ஒரு சிறிய முடிவுதான் நாள் முழுவதையும் மாற்றுகிறது. பயம் பற்றி இன்னும் ஆழமாக பார்க்கும்போது அது பெரும்பாலும் நம்முடைய மனதில் உருவான ஒரு கற்பனை. அது இன்னும் நடக்காத விஷயங்களைப் பற்றி நாம் உருவாக்கும் கதைகள். அந்த கதைகள் நம்மை நிறுத்துகிறது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை முயற்சி செய்து பார்த்தால்தான் அது உண்மையில் எவ்வளவு கடினம் அல்லது எவ்வளவு சாத்தியம் என்று தெரியும். தள்ளி போடுவது என்பது மனதின் ஒரு தந்திரம். அது சிரமமான விஷயங்களை தவிர்க்க நம்மை தூண்டுகிறது. நீங்கள் முக்கியமான ஒரு வேலையை செய்ய நினைக்கும் போது உங்கள் மனம் சின்ன சின்ன விஷயங்களை நினைவூட்டும். அது முதலில் இதை முடித்துவிடலாம் என்று சொல்லும். அந்த நேரத்தில் நீங்கள் எதை தேர்வு செய்கிறீர்கள் என்பதே உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். மற்றவர்களை குறை சொல்லும் பழக்கம் பற்றி இன்னும் சிந்தித்தால் அது உங்கள் சக்தியை முழுவதும் எடுத்துக்கொள்கிறது. ஏனெனில் நீங்கள் உங்கள் கவனத்தை உங்கள் மீது வைக்காமல் வெளியில் வைக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உங்களிடம் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். சுயநம்பிக்கை வளர்க்கும் ஒரு எளிய வழி உங்கள் சொந்த வாக்குறுதிகளை நீங்கள் காப்பாற்றுவது. நீங்கள் உங்களுக்கே சொன்ன ஒரு சிறிய விஷயத்தை கூட செய்து முடித்தால் அது உங்கள் மனதில் நான் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்கும். அந்த நம்பிக்கைதான் பெரிய செயல்களுக்கு உங்களை தயாராக்கும். நெகட்டிவ் சூழல் பற்றி இன்னும் ஆழமாக பார்க்கும்போது அது உங்கள் சிந்தனை முறையை மாற்றும். நீங்கள் எதையும் முயற்சி செய்யும் முன்பே அது வேலை செய்யாது என்று நினைக்க ஆரம்பிப்பீர்கள். அதனால் உங்கள் சுற்றத்தில் உள்ளவர்களை மட்டும் அல்ல, நீங்கள் பார்க்கும் விஷயங்களையும் கேட்கும் விஷயங்களையும் கவனமாக தேர்வு செய்ய வேண்டும். உடல்நலம் பற்றி மேலும் சிந்திக்கும்போது அது உங்கள் செயல்திறனின் அடிப்படை. நீங்கள் சோர்வாக இருந்தால் நீங்கள் பெரிய முடிவுகளை எடுக்க முடியாது. நீங்கள் தெளிவாக சிந்திக்க முடியாது. அதனால் உங்கள் உடலை ஒரு கருவி போல பார்க்க வேண்டும், அதை பராமரிக்க வேண்டும். கற்றல் பற்றி மேலும் ஆழமாக பார்க்கும்போது அது வெறும் புத்தகங்களில் இருந்து மட்டும் வராது. உங்கள் தோல்விகளில் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் நேற்று இருந்ததை விட இன்று சிறிது மேம்பட்டவராக இருக்க வேண்டும். ஒப்பிடுவது பற்றி இன்னும் சிந்தித்தால் அது உங்கள் கவனத்தை தவறான இடத்தில் வைக்கிறது. நீங்கள் மற்றவர்களின் முடிவுகளை பார்க்கிறீர்கள், ஆனால் அவர்கள் எடுத்த பாதையை பார்க்கவில்லை. அவர்கள் செய்த தியாகங்களை பார்க்கவில்லை. அதனால் நீங்கள் உங்களை குறை சொல்ல ஆரம்பிக்கிறீர்கள். இது உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறது. பொறுமை பற்றி மேலும் ஆழமாக பார்க்கும்போது அது ஒரு மனநிலை. அது காத்திருப்பது மட்டும் அல்ல, அது காத்திருக்கும்போது கூட முயற்சி செய்வது. நீங்கள் விதைத்த விதை உடனே மரமாக மாறாது. அது வளர நேரம் எடுக்கும். அதுபோலவே உங்கள் முயற்சிகளும் வளர நேரம் எடுக்கும். இப்போது இந்த 10 தவறுகளை தவிர்க்க நீங்கள் எப்படி ஒரு தினசரி நடைமுறையை உருவாக்கலாம் என்பதை பார்க்கலாம். காலையில் எழுந்தவுடன் உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இலக்குகளை நினைவில் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான 3 விஷயங்களை மட்டும் தேர்வு செய்யுங்கள். அதை முடிக்க முயற்சி செய்யுங்கள். நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கற்றலுக்கு ஒதுக்குங்கள். அது சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் தொடர்ந்து செய்ய வேண்டும். உங்கள் உடலுக்காக தினமும் சிறிய உடற்பயிற்சி செய்யுங்கள். அது உங்கள் மனதையும் புத்துணர்ச்சியாக வைத்திருக்கும். நீங்கள் யாருடன் பேசுகிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு என்ன உணர்வை கொடுக்கிறார்கள் என்பதை கவனியுங்கள். அது உங்கள் மனநிலையை பாதிக்கும். இரவு நேரத்தில் உங்கள் நாளை திரும்ப பார்க்குங்கள். நீங்கள் என்ன நல்லது செய்தீர்கள், என்ன மாற்ற வேண்டும் என்று சிந்தியுங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன நடைமுறை கூட உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நீங்கள் இந்த பாதையில் தொடர்ந்து சென்றால் ஒரு நாள் நீங்கள் உங்கள் பழைய வாழ்க்கையை பார்த்து நம்ப முடியாது என்று நினைப்பீர்கள். நீங்கள் எவ்வளவு மாறிவிட்டீர்கள் என்று உங்களுக்கே ஆச்சரியம் இருக்கும். வெற்றி என்பது ஒரு இலக்கு அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள், எப்படி செயல்படுகிறீர்கள், எப்படி முடிவு எடுக்கிறீர்கள் என்பதன் கூட்டுத்தொகை. நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்களை தவிர்க்க ஆரம்பித்தவுடன் நீங்கள் செய்ய வேண்டிய சரியான விஷயங்கள் தானாகவே உங்கள் வாழ்க்கையில் இடம்பெறும். ஒரு மனிதன் தன்னுடைய அடையாளத்தை எப்படி பார்க்கிறான் என்பதே அவன் வாழ்க்கையின் உயரத்தை நிர்ணயிக்கிறது. நீங்கள் உங்களை ஒரு சாதாரண மனிதன் என்று நினைத்தால் உங்கள் செயல்களும் அதே அளவில் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களை வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதன் என்று பார்க்க ஆரம்பித்தால் உங்கள் முடிவுகள் மாறும், உங்கள் செயல்கள் மாறும், உங்கள் வாழ்க்கை மாறும்.
அதனால் தவிர்க்க வேண்டிய மிக ஆழமான தவறுகளில் ஒன்று, உங்கள் அடையாளத்தை குறுகிய வரம்புக்குள் அடைத்து வைப்பது. நான் இதை செய்ய முடியாது என்று நீங்கள் உங்களை குறியிட்டுவிட்டால் உங்கள் மனம் அதற்கேற்ற வழிகளை மட்டும் தேடும். நீங்கள் உங்களை பற்றிய கதையை மாற்ற வேண்டும். நான் கற்றுக்கொண்டு வருகிறேன், நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன், நான் முயற்சி செய்கிறேன் என்ற அடையாளத்தை உருவாக்க வேண்டும். நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், உங்கள் கவனம். நீங்கள் எதற்கு கவனம் செலுத்துகிறீர்களோ அது பெரிதாகிறது. நீங்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தினால் அது அதிகமாக தெரியும். நீங்கள் வாய்ப்புகளில் கவனம் செலுத்தினால் அது அதிகமாக தெரியும். பலர் செய்யும் தவறு, அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் என்ன இல்லை என்பதை மட்டும் பார்க்கிறார்கள். அதனால் அவர்கள் எப்போதும் குறைவாகவே உணர்கிறார்கள். ஆனால் நீங்கள் உங்களிடம் என்ன இருக்கிறது, அதை பயன்படுத்தி என்ன செய்யலாம் என்று பார்க்க ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கை முன்னேறும். மற்றொரு ஆழமான தவறு என்னவென்றால், வெளிப்புற அங்கீகாரத்தை தேடுவது. நீங்கள் மற்றவர்கள் உங்களை பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்த்தால் உங்கள் மகிழ்ச்சி அவர்களிடம் அடிமையாகிவிடும். நீங்கள் உங்களுக்கே உங்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் செய்த முயற்சியை நீங்கள் பாராட்ட வேண்டும். அந்த உள் அங்கீகாரம்தான் நீண்ட கால உறுதியை கொடுக்கும். நீங்கள் இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும், அது உங்கள் முடிவெடுக்கும் முறை. பலர் முடிவெடுக்காமல் இருப்பதே பாதுகாப்பு என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது மிகப்பெரிய தவறு. முடிவெடுக்காதது கூட ஒரு முடிவே, அது உங்களை அதே இடத்தில் வைத்திருக்கும். தவறான முடிவு எடுத்தாலும் அது உங்களை கற்றுக்கொள்ள வைக்கும். ஆனால் முடிவே எடுக்காமல் இருந்தால் நீங்கள் முன்னேற முடியாது. நீங்கள் தவிர்க்க வேண்டிய இன்னொரு விஷயம், அதிகமான தகவல்களை சேகரித்து செயல்படாமல் இருப்பது. இன்று உலகத்தில் தகவல் மிக அதிகம் உள்ளது. நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருந்தால் கூட அது பயன் இல்லாமல் போகும். நீங்கள் அதை செயல்படுத்தவில்லை என்றால். அறிவு மட்டும் வெற்றியை தராது, அதை பயன்படுத்தும் செயல்தான் வெற்றியை தரும். நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு ஆழமான விஷயம், உங்கள் மனதில் இருக்கும் பழைய நம்பிக்கைகள். சில நம்பிக்கைகள் உங்கள் குழந்தைப் பருவத்தில் உருவாகி இருக்கலாம், சில அனுபவங்களால் உருவாகி இருக்கலாம். அவை இப்போது உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கலாம். நான் பணக்காரன் ஆகஸ்ட் முடியாது, நான் பெரிய சாதனை செய்ய முடியாது என்றெல்லாம் அந்த நம்பிக்கைகள் உங்கள் செயல்களை கட்டுப்படுத்தும். அந்த நம்பிக்கைகளை சோதிக்க வேண்டும். அது உண்மையா இல்லை, ஒரு பழைய அனுபவத்தின் விளைவா என்று கேட்க வேண்டும். நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும், அது உங்கள் பொறுப்புணர்வு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நல்லதும் கெட்டதும் எல்லாம் உங்கள் பயணத்தின் ஒரு பகுதி. நீங்கள் பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் சக்திவாய்ந்தவராக மாறுவீர்கள். ஏனெனில் மாற்றத்தை உருவாக்கும் திறன் உங்களிடம் இருக்கிறது என்று நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். மற்றொரு தவறு என்னவென்றால், உங்கள் மனதை ஓய்வு கொடுக்காமல் இருப்பது. தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருப்பது உங்களை வெற்றிக்கு கொண்டு செல்லாது. சில நேரங்களில் நீங்கள் நிறுத்தி சிந்திக்க வேண்டும், உங்கள் பாதையை திருத்த வேண்டும். அமைதி என்பது வெற்றியின் ஒரு முக்கியமான பகுதி. அது உங்கள் எண்ணங்களை தெளிவாக்கும், அது உங்கள் முடிவுகளை சரியாக மாற்றும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சிப்பதும் ஒரு தவறு. சில விஷயங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது, அதை ஏற்றுக்கொள்வது முக்கியம். நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த உண்மையை புரிந்து கொண்டால் உங்கள் மன அழுத்தம் குறையும், உங்கள் செயல்திறன் அதிகரிக்கும். நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், உங்கள் உறவுகள். நீங்கள் யாருடன் உங்கள் நேரத்தை செலவிடுகிறீர்கள், அவர்கள் உங்கள் வாழ்க்கையை அமைக்கிறார்கள். உங்களை புரிந்து கொள்ளும், உங்களை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் இருந்தால் நீங்கள் முன்னேறுவீர்கள். இல்லையெனில் நீங்கள் மெதுவாக பின்னால் போய்விடுவீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விரைவாக பெற வேண்டும் என்று நினைப்பதும் ஒரு தவறு. அது உங்களை பொறுமையற்றவராக மாற்றும். நீங்கள் பாதையை அனுபவிக்காமல் முடிவை மட்டும் தேட ஆரம்பிப்பீர்கள். ஆனால் உண்மையில் வளர்ச்சி பாதையில்தான் இருக்கிறது. நீங்கள் அந்த பயணத்தை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது இந்த பயணத்தின் ஒரு முக்கியமான திருப்பத்தை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்பதை மட்டும் அல்ல, அதை ஏன் செய்யக்கூடாது என்பதையும் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த புரிதல்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் விதையை விதைக்கும். நீங்கள் இப்போது எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் இந்த அறிவின் அடிப்படையில் இருக்கும் போது உங்கள் வாழ்க்கை தானாகவே சரியான திசையில் செல்லும். இந்த பயணம் இன்னும் நிறைய அடுக்குகள் கொண்டது. இது உங்கள் மனதின் ஆழத்திற்குள் சென்று உங்கள் உண்மையான சக்தியை வெளிக்கொணரும்.
ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை முழுமையாக கவனிக்காமல் இருந்தால் அவன் தன்னைத்தானே தடுக்கிறான். அவன் செய்யும் ஒவ்வொரு தவறும் அவனுக்குத் தெரியாமல் ஒரு பழக்கமாக மாறுகிறது. அந்த பழக்கங்கள் மெதுவாக அவன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறது. அதனால் தவிர்க்க வேண்டிய மிக ஆழமான தவறு என்னவென்றால் விழிப்புணர்வின்றி வாழ்வது. நீங்கள் ஏன் ஒரு விஷயத்தை செய்கிறீர்கள் என்று உங்களிடம் கேட்காமல் அதை தொடர்வது உங்கள் வாழ்க்கையை திசை மாறச் செய்யும். நீங்கள் ஒரு நாளில் எத்தனை முடிவுகளை எடுக்கிறீர்கள் என்று சிந்தியுங்கள். அந்த முடிவுகளில் எத்தனை முடிவுகள் உண்மையாக உங்கள் இலக்குகளுக்கு உதவுகிறது, எத்தனை முடிவுகள் வெறும் பழக்கத்தால் வருகிறது? இந்த கேள்வியை நீங்கள் தினமும் உங்களிடம் கேட்க ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஆரம்பிக்கும். நீங்கள் இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். அது உங்கள் மனதின் இயல்பு. மனம் எப்போதும் எளிதான வழியை தேர்வு செய்யும். அது சிரமத்தை தவிர்க்கும். அது உடனடி மகிழ்ச்சியை தேடும். இந்த இயல்பை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியாது. அதனால் நீங்கள் உங்கள் மனதுடன் போராட வேண்டியதில்லை. அதை புரிந்து கொண்டு அதை வழிநடத்த வேண்டும். உடனடி மகிழ்ச்சி மற்றும் நீண்டகால வெற்றி, இதற்கு இடையே இருக்கும் வேறுபாட்டை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உடனடி மகிழ்ச்சி எளிதாக கிடைக்கும், ஆனால் அது நீண்டகாலத்தில் இழப்பை தரும். நீண்டகால வெற்றி ஆரம்பத்தில் சிரமமாக இருக்கும், ஆனால் அது நிலையான மகிழ்ச்சியை தரும். பலர் செய்யும் தவறு, அவர்கள் உடனடி மகிழ்ச்சியை தேர்வு செய்கிறார்கள். அதனால் அவர்கள் நீண்டகால வெற்றியை இழக்கிறார்கள். நீங்கள் இந்த ஒரு உண்மையை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பித்தால் உங்கள் முடிவுகள் முழுவதும் மாறும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு செயலுக்கும் முன் ஒரு சிறிய கேள்வி கேளுங்கள். இது எனக்கு உடனடி மகிழ்ச்சியை தருமா அல்லது நீண்டகால வளர்ச்சியை தருமா? இந்த கேள்வி உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். அது உங்கள் கவன சிதறல்கள். இன்றைய உலகத்தில் கவனத்தை காக்குவது மிகவும் கடினம். உங்கள் மொபைல், உங்கள் சமூக ஊடகங்கள், உங்கள் சுற்றுப்புறம் அனைத்தும் உங்கள் கவனத்தை கவர முயற்சிக்கிறது. கவனம் என்பது உங்கள் சக்தி. நீங்கள் அதை எங்கு செலுத்துகிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். அதனால் கவனத்தை சிதறடிக்கும் விஷயங்களை கட்டுப்படுத்தாமல் இருப்பது ஒரு பெரிய தவறு. நீங்கள் உங்கள் சூழலில் தேவையற்ற சிதறல்களை குறைக்க வேண்டும். உங்கள் கவனத்திற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் உங்கள் உள்ளுணர்வு. பல நேரங்களில் நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று உங்கள் உள்ளே ஒரு குரல் சொல்லும், ஆனால் நீங்கள் அதை கேட்காமல் வெளியுலகத்தின் சத்தத்தை கேட்கிறீர்கள். உங்கள் உள்ளுணர்வை புறக்கணிப்பதும் ஒரு தவறு. அது உங்கள் உண்மையான திசையை காட்டும் ஒரு வழிகாட்டி. அதை கேட்க நீங்கள் அமைதியை உருவாக்க வேண்டும். நீங்கள் உங்களுடன் நேரம் செலவிட வேண்டும். நீங்கள் இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். அது உங்கள் வாழ்க்கையின் வேகம். பலர் தங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு அதே வேகத்தில் ஓட முயற்சிக்கிறார்கள், ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான நேரம் உள்ளது. உங்கள் வேகத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் மற்றவர்களின் வேகத்தை பின்பற்றுவது ஒரு தவறு. அது உங்களை சோர்வடையச் செய்யும். நீங்கள் உங்கள் பாதையை உங்கள் வேகத்தில் செல்ல வேண்டும். அதுவே நிலையான முன்னேற்றத்தை தரும். நீங்கள் இன்னொரு ஆழமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். அது உங்கள் மனதில் உருவாகும் எதிர்ப்பு. நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை செய்ய முயற்சி செய்யும் போது உங்கள் மனம் அதை எதிர்க்கும். அது பழைய பழக்கங்களை பிடித்து வைத்திருக்க விரும்பும். இந்த எதிர்ப்பை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அது இயல்பானது. அதை நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். நீங்கள் இந்த எதிர்ப்பை உணர்ந்து கொண்டே செயல்பட்டால் அது மெதுவாக குறையும். நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் உங்கள் நன்றி உணர்வு. பலர் தங்கள் வாழ்க்கையில் என்ன இல்லை என்பதை மட்டும் கவனிக்கிறார்கள். அதனால் அவர்கள் எப்போதும் திருப்தியில்லாமல் இருப்பார்கள். நன்றி உணர்வு இல்லாமல் வெற்றி வந்தாலும் அது மகிழ்ச்சியை தராது. நீங்கள் தினமும் உங்களிடம் இருக்கும் விஷயங்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தால் உங்கள் மனநிலை மாறும், உங்கள் பார்வை மாறும். நீங்கள் இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். அது உங்கள் உழைப்பின் தரம். வெறும் அதிக நேரம் வேலை செய்வது வெற்றியை தராது. நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள், எப்படி செய்கிறீர்கள் என்பதே முக்கியம். உயர்ந்த தரமான கவனத்துடன் செய்யப்படும் ஒரு மணி நேர வேலை பல மணி நேர கவனமில்லாத வேலைக்கு சமம். அதனால் தரத்தை புறக்கணிப்பதும் ஒரு தவறு. நீங்கள் இன்னொரு ஆழமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும்.
அது உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு வாய்ப்பு. நீங்கள் நேற்று என்ன செய்தீர்கள் என்பது முக்கியமில்லை, இன்று நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதே முக்கியம். நீங்கள் கடந்த காலத்தில் சிக்கிக்கொண்டு இருப்பதும் ஒரு தவறு, அது உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறது. நீங்கள் கடந்த காலத்தை ஒரு பாடமாக பயன்படுத்த வேண்டும், ஒரு சங்கிலியாக அல்ல. இந்த பயணத்தில் நீங்கள் இப்போது ஒரு முக்கியமான நிலையை அடைந்திருக்கிறீர்கள். நீங்கள் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் என்பதையும் என்ன செய்யக்கூடாது என்பதையும் மட்டுமல்ல, அதை எப்படி உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த புரிதல்தான் உங்களை மாற்றும், அது உங்கள் உள்ளே ஒரு புதிய மனிதனை உருவாக்கும். நீங்கள் தொடர்ந்து இந்த அறிவை செயல்படுத்த ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியாக மாற்றம் அடையும். இந்த பயணம் இன்னும் ஆழமாக செல்லும், அது உங்கள் மனதின் எல்லைகளை உடைத்து உங்கள் உண்மையான திறனை வெளிக்கொணரும். வெற்றி என்பது நீங்கள் சேர வேண்டிய ஒரு இடம் அல்ல, அது நீங்கள் ஆகஸ்ட் வேண்டிய ஒரு நிலை. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கும் மேலாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொண்டு அதை நிறுத்தும் போதுதான் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான மாற்றம் ஆரம்பிக்கும். நீங்கள் தவிர்த்த ஒவ்வொரு தவறும் உங்கள் முன்னேற்றத்திற்கு ஒரு கதவை திறக்கும். நீங்கள் கட்டுப்படுத்திய ஒவ்வொரு எண்ணமும் உங்கள் மனதை வலுப்படுத்தும். நீங்கள் எடுத்த ஒவ்வொரு சரியான முடிவும் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். நீங்கள் பெரிய மாற்றங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சிறிய தவறுகளை நிறுத்த ஆரம்பியுங்கள், அது போதும். நேரத்தை மதியுங்கள். உங்களை நம்புங்கள். பயத்தை எதிர்கொள்ளுங்கள். தள்ளிப் போடுவதை நிறுத்துங்கள். நல்ல சூழலை தேர்வு செய்யுங்கள். உடலும் மனமும் கவனியுங்கள். தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை உங்களுடன் ஒப்பிடுங்கள். பொறுமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு பாதையை நீங்கள் தொடர்ந்து சென்றால் வெற்றி உங்களை தேடி வரும். இப்போது நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு வரி: நீங்கள் மாற்றும் பழக்கங்கள்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இந்த தருணத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவு உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும் சக்தி கொண்டது.